ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த தாயானவளை அலட்சியம் செய்துவிடாதே என் தங்கமே. இதை முழுமையாக கேள் என் குழந்தையே, என் அன்பு குழந்தையே. என்ன தாயே இன்று இந்த தலைப்பை கொடுத்து என்னை தேடி வந்திருக்கிறீர்கள் என்று குழப்பத்தோடு என் வாக்கை கேட்க வந்த என் அன்பு பிள்ளையே, மிக முக்கியமான ஒரு காரியத்தை இன்று உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே. காண கிடைக்காத ஒன்று இன்று உன் கண்ணில் படப்போகிறது என் குழந்தையே. அதை தவற விட்டு விடாதே என்று கூறுவதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே. இன்று நடக்கப் போகும் விஷயம் மிக ஆபத்தான விஷயமாக இருக்கிறது என் பிள்ளையே. தப்பி தவறியும் இதை தள்ளிவிட்டு போய்விடாதே என் குழந்தையே. முழுமையாக இதை கேட்டு முழுமையடைய செய். நடப்பதை தவிர விட்டுவிட வேண்டாம் என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன் என் தங்கமே. அதை நடத்தி காண கிடைக்காத ஒன்றை உன் கண்ணில் கண்டுகொள்ள என் பிள்ளையே, என் செல்வமே, இதன் இறுதியில் உனக்கு சொல்லும் ஒரு பாடத்தை மனதில் அப்படியே அடுக்கி வைத்துக்கொள் என் தங்கமே. எவரிடமும் பகிர்ந்து விடாதே, யாரிடமும் சொல்லிவிடாதே என் பிள்ளையே. நான் இன்று உனக்கு கொடுக்க வந்த இந்த வாக்கு தெய்வ வாக்கு. உனக்கு கொடுக்கும் இந்த செயல் தெய்வத்தின் செயலாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. நல்லது நடக்க வேண்டும் என்று காத்திருக்கின்றேன். ஆனால் தீமைகள் தான் நடந்து கொண்டே இருக்கிறது. நடக்க வேண்டும் என்பது நடக்காமலே சென்று கொண்டிருக்கின்றது அல்லவா? நடக்காமலும் நடக்க வேண்டாம் என்பது நடந்து கொண்டும் என்னை வேதனைக்குள் ஆளாக்கி கொண்டே இருக்கிறது. நல்லது வராமல் தடைபட்டு கொண்டிருக்கிறது. தீமைகள் சுலபமாக கிடைக்க எனக்கு செயல்பட்ட செய்வினைகள் என்னுடைய கர்மாவும் என்று தொலையும் என்று நீ காத்திருக்கிறாய் என் தங்கமே. கடுகளவு கூட என் எதிரி உனக்கு கொடுக்கும் தீமைகளிலிருந்து நீ விலகிவிடக்கூடாது என்று அவன் மிகவும் கவனமாகத்தான் இவை அனைத்தையும் கையாண்டு கொண்டிருக்கிறான் என் தங்கமே. ஒவ்வொரு நாளும் உன்னை விசாரித்து, ஒவ்வொரு நாளும் உன்னை கண்காணித்து என்ன செய்கிறான், என்ன பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீ உன் வாழ்க்கையில் இத்தனை துன்பப்பட்டாலும் போதாது என்று எண்ணம் அவர்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது என் பிள்ளையே. என்ன செய்வது, இவர்களுக்கு மத்தியில் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ வாழ வேண்டியதாகவும் இருக்கிறது. இவர்கள் எல்லாம் இப்படி இருக்கிறார்களே, இரத்த உறவாக இருந்தாலும் இரத்தத்தில் வந்த உறவாவது சாய எனக்கு தோள் கொடுக்கும் என்று நினைத்தேன். ஆனால் அதுவும் எனக்கு எதிரியாகத்தானே ஆவது. எனக்கு துரோகிய வஞ்சகத்தை மட்டும்தானே அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறது. சரியாகிவிடும் என் வாழ்வு, திரும்பிவிடும். நானும் எல்லாவற்றையும் எல்லாரும் போலவும் சந்தோஷமாக இருப்பேன் என்று எண்ணினேனே. ஆனால் என் வாழ்க்கை இறுதி வரைக்கும் இந்த வேதனையில் என்னை தொடரவிட்டு கொண்டே இருக்கிறதே என்று உன் வாழ்க்கையை நினைத்தால் எனக்கு பாவமாக இருக்கிறது என் தங்கமே என்று வேதனைப்படும் என் பிள்ளைக்கு உன் வேதனையை பார்த்து சிரிக்க ஒரு கூட்டமே இங்கு காத்திருக்கிறது என் தங்கமே. ஒரு கூட்டமே உன்னை பார்த்து ரசித்து கைகொட்டி சிரிக்க வேண்டும் என்று காத்திருக்கிறது. தீமைகளையே அள்ளி அள்ளி கொடுக்க காத்திருக்கிறது. உன் மீது அப்படிதான் பொறாமை எண்ணம் என்று தெரியவில்லை என் தங்கமே. இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ்ந்து விடுவேன் என்ற எண்ணம் கொண்ட உன்னை நினைத்து அவர்கள் ஏன் இத்தனை பொறாமை குணங்களை கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு புரியவே இல்லை என் தங்கமே. உன்னிடம் இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொண்டு பிறரின் எந்த ஒரு பொருளுக்கும் ஆசைப்படாத உன்னை பார்த்து ஏன் அவர்கள் இத்தனை பொறாமை எண்ணங்களை கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. தானாகவே ஒரு ஆசை இருந்தாலும்
குடும்பத்திற்காக அந்த ஆசையை அடக்கிக் கொண்டு குடும்பம்தான் எல்லாம் என்று வாழும் உன்னை பார்த்து ஏன் அவர்கள் இத்தனை பொறாமைப்படுகிறார்கள் என்று தெரியவில்லை என் தங்கமே. நல்லதையே நினைத்து, நல்லதையே பார்த்து, நல்லதையே கேட்டு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் உன்னை பார்த்து பொறாமை எண்ணம் கொண்டு உன்னை அழிக்க காத்திருக்கிறார்களே, ஏனென்று தெரியவில்லை என் பிள்ளையே. அவர்களைப் போல நீ வாழவில்லை என்று நினைக்கிறார்களோ? அவர்களைப் போல மற்ற குடும்பத்தை நீ கெடுப்பதில்லை என்று நினைக்கிறார்களா? என் தங்கமே, அடுத்தவன் உறவுகளுக்கு ஆசைப்படாமல் அலையாமலும் அவனைப் போல நீ இல்லை என்று நினைக்கிறானா என்று தெரியவில்லை. அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படு, அதை பிடுங்க. அவன் செய்யும் வேலைகளைப் போல் நீ செய்யவில்லை என்ற எண்ணம் அவனுக்குள் இருக்கிறதா என்று தெரியவில்லை. நீ யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படுவதும் இல்லை என்று உன் மீது பொறாமையான எண்ணங்களை கொண்டிருக்கின்றான் என் தங்கமே. குடும்பம்தான் வாழ்க்கை, குடும்பம்தான் உலகம், குடும்பம்தான் அத்தனையும் என்று நினைத்து உன்னை பார்த்து பொறாமை எண்ணம் கொண்டு அவன் குடும்பம் எக்கேடு கெட்டா என்னக்கென்ன என்று இருக்கிறானே, அதுதான் உன்னை பார்த்தால் பொறாமைப்படுகிறான் போல என் தங்கமே. தெய்வ சக்தி அவனிடம் நெருங்காமல் தீய சக்திகள் மட்டுமே அவனை சூழ்ந்து அவன் செயல்கள், காரியங்கள், எல்லா விஷயங்களிலுமே கெடுத்து கொடுக்க காத்திருக்கிறதே தெய்வம் என் தங்கமே. தெய்வ சக்திகளை கொண்டிருக்கும் உன்னை பார்த்து பொறாமைப்படுகின்றான். பார்த்து பார்த்து வயிறெறிந்து உன் வாழ்க்கையை நாசமாக்க வேண்டும் என்று காத்திருக்கும் அந்த வஞ்சகக்காரனும் அந்த வஞ்சக கூட்டமும் இடையில் மாட்டிக்கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உன்னை காப்பாற்றத்தான் இந்த தாயான காளி தேவி இன்று வந்திருக்கின்றேன் என்பதை புரிந்து கொள் என் தங்கமே. உன் தாய் சாதாரணமாக எதையும் செய்துவிட மாட்டேன், சுலபமாக யாருக்கும் என் வாக்கு கிடைத்து விடாது என்பதை புரிந்து கொண்டு இதை வீணாக்காமல் இந்த நொடிகளை பயன்படுத்திக் கொள் என் செல்வமே. நாளுக்கு நாள் வீட்டுக்குள் நிம்மதியை இழந்து தவிக்கிறாய். நாளுக்கு நாள் உனக்கு இருக்கும் துரோகங்கள் உன்னை விட்டு விலகி தூரமாக போவதை பார்த்து வருத்தப்படுகிறாய். நாளுக்கு நாள் வீட்டில் கஷ்டங்கள் அதிகமாகிக் கொண்டே போகிறதே. கையில் நிரந்தரமான எந்த ஒரு காசு பணமும் தங்காமல் செலவு அதிகரிக்கிறதே. பத்துவதற்கு பத்தாக்குறைக்கு நோய் நொடி மருத்துவம் சென்று கையில் இருப்பதையும் இழந்து வலியிலும் தீராமல் வேதனைகளும் தீராமல் நோய் நொடி வரும்போது வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே என் தங்கமே. கை கால்கள் பலம் இழந்து விட்டது, வீட்டிற்குள் எழுந்து நடக்கவே தெம்பில்லாமல் போய்விட்டது. இப்படியே இருந்துவிட்டால் மூளையில் முடங்கி விடுவேனே என்ற பயம் உனக்குள் வந்துவிட்டது அல்லவா என் தங்கமே. என்னை படுத்த படுக்கைக்கு அனுப்பி விடுவார்கள் போலவே என் தாயே என்ற அச்சம் உனக்குள் வந்துவிட்டது அல்லவா என் தங்கமே. யார் என் குடும்பத்தை கவனிக்கிறார்கள்? யார் என் குடும்பத்திற்கு வேதனையை செய்து கொண்டிருக்கிறார்கள்? நானும் இப்படி ஆகிவிட்டால் என்ன? என் குடும்பத்தின் நிலை என் பிள்ளையின் நிலை என்ன? நான் இங்கே நன்றாக இருந்தால்தானே என் குடும்பத்தை வளமோடும் பாதுகாப்பாகவும் என்னால் பார்த்துக்க முடியும். நான் இருக்கும்போதே என் பிள்ளைகளுக்கும் சரி என் துணைக்கும் சரி இந்த நிலை என்று இருக்கும்போது என் இல்லாவிட்டால் என் குடும்பம் எந்த நிலைக்கு தள்ளப்படும் என்று பயங்கள் உனக்கு அதிகமாகிக் கொண்டே போகிறது அல்லவா என் தங்கமே. பத்தாக்குறைக்கு உன் வீட்டின் உன் பிள்ளைகள் உன் சொல்லை கேட்காமல் வம்பு பிரச்சனை ரகளை செய்து இருக்கும் நிம்மதியை குலைத்து கொண்டிருக்கிறது அல்லவா. செய்யும் உணவு உண்ண கூட நிம்மதி இல்லாமல் போய்விட்டதல்லவா என் தங்கமே. உன்னிடம் நீ மனம் விட்டு பேச முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா. நீ ஒரு நிமிடம் உன்னால் கண்ணுறங்க முடியாமல் தவிக்கிறாய் அல்லவா. தூக்கத்தை இழந்து தவிக்கிறாய் அல்லவா என் தங்கமே. சிறு நேரம் உறங்கினாலாவது உன் மனதுக்கு நிம்மதி இருக்குமே என்று அந்த உறக்கமும் கூட உன் கண்களுக்கு வருவதே இல்லை என்று வருத்தத்தில் இருக்கும் என் பிள்ளையே. வேதனையில் தவிக்கிறாய் என் பிள்ளையே. இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டாய் என் தங்கமே. இன்று நான் உனக்கு கொடுக்க போகும் வாக்கை கவனமாக கேள் என் தங்கமே.
உன் வீட்டில் துக்க நிகழ்வு நடக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் அவர்கள். உன் வீட்டில் அழுகுரல் கேட்க வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். உன்னுடைய வீட்டில் வறுமை கொடுமை வர வேண்டும் என்று இத்தனை செயல்களையும் செய்து காத்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே. சிதைந்து போக வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் 24 மணி நேரத்தில் நடக்கப் போவதை பார். காண கிடைக்காத காட்சி என்று சொன்னேனே, என்ன தெரியுமா என் தங்கமே? அடுத்த குடும்பத்தை அழித்து அதில் குளிர்காய வேண்டும் என்று நினைக்கும் உன்னுடைய எதிரி, உன்னுடைய துரோகி, உன்னுடைய வஞ்சகன், அவன் குடும்பத்தில் அவன் உயிராக நினைக்கும் ஒன்றை இழக்கப் போகிறான். அப்போதுதான் அந்த வலி என்ன என்பதை அவன் உணரப்போகிறான் என் தங்கமே. உனக்கு கொடுத்த வழிகளை நீ எப்படியெல்லாம் தாங்கியிருப்பாய் என்பதை உணரப்போகின்றான். உன்னை உன் எதிரி போல அழிக்க காத்து கொண்டிருந்தான் அல்லவா? உன் எதிரி அழிய போகிறான் என் தங்கமே. சொல்வது புரிகிறதா? உன் எதிரி அழிய போகின்றான். அதன் ஆரம்பமாக அவன் உயிருக்கு நிலையாக ஒன்றை இழக்கப் போகிறான் என்பதை உன்னிடம் கூற வந்தேன் என் தங்கமே. அதை உன் கண்களால் காணப்போகிறாய் நீ. என் பிள்ளையே, அடிக்கு மேல் அடி அவனுக்கு விழப்போகிறது. இதுதான் ஆரம்பமாக அதுக்கு இருக்க போகிறது என் தங்கமே. அடுத்த குடும்பத்தை பார்த்து வயிறெறிந்து கொண்டிருந்த அவன் கெடப்போகிறான் என் குழந்தையே. உன் எதிரியின் உன் கண் முன்னால் வரமாட்டான். அவன் திசை நான் திரும்பிவிடம் போகிறேன் என் தங்கமே என்று அவனுடைய எண்ணத்தை அழிக்கப் போகிறேன் என் தங்கமே. அவனுடைய எண்ணத்தில் இருக்கும் உன்னை, உன் நினைவையும் அழிக்கப் போகின்றேன் நான். வேதனைப்படாதே. வாழ்க்கையை இழந்துவிட்டோம் என்று வருத்தப்படாதே. அத்தனை கவலையிலுமே தீர்ந்து போகிறது என்பதை தெரிந்துகொள். அத்தனை வலிகளுமே தீரப்போகிறது. தைரியமாக இரு. இன்று உன் எதிரி அழிவான் என்பது தெய்வ வாக்கு. இன்னும் 24 மணி நேரத்தில் உன் எதிரி அழிய போவதை நீ கண்குளிர பார்க்க போகிறாய் என் தங்கமே. இந்த காலக்கெடு அவனுக்கு அளித்தது என்பதை தெரிந்து கொள் என் குழந்தையே. எத்தனை கஷ்டத்தை கொடுத்திருப்பான், எத்தனை கவலையை கொடுத்திருப்பான். உனக்காகவென்று உன் தாய் அவனுக்கு கொடுக்க போகும் முதல் கட்ட தண்டனையாக இது இருக்க போகிறது என் தங்கமே. எத்தனை சித்திரவாதிகளை நீ கடந்து வந்திருப்பாய், எத்தனை போராட்டங்களை நீ கடந்து வந்திருப்பாய். ஆனாலும் அவன் அதை விட்டு விலகாமல் உனக்கு பல துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்தான் அல்லவா? அதற்கெல்லாம் அவன் இன்றோடு அனுபவிக்கப் போகிறான் என்பதை தெரிந்து கொள் என் தங்கமே. உன் மீது கண்ணீரை வரவைத்த அவனுக்கு இரத்த கண்ணீரை காட்டப் போகிறேன் உன் தாய் என் தங்கமே. எதையெல்லாம் நினைத்து எதையெல்லாம் சிந்தித்து உன்னை நீயே வருத்தி கொண்டிருந்தாயோ அதையெல்லாம் உன் மூளையிலிருந்து எடுத்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன் உன் தாய். என்னை நம்பி இருந்த உனக்கு நல்லதை நடத்தி தர உன் தாய் பல காரியங்களை செய்து காத்திருக்கிறேன் என் தங்கமே. எந்த கவலையும் எந்த வருத்தமும் இன்றி சந்தோஷமாக இரு. உன் பக்கத்தில் உனக்கு துணையாக உன் தாயான இந்த காளி இருக்கிறேன் என்பதை மனதில் சுமந்து கொண்டு நீ தைரியத்தோடு நடைபோடு என் தங்கமே. இத்தனை கஷ்டங்களையும் தாங்கியிருந்த உனக்காக நான் இருக்கின்றேன். இத்தனை வேதனைகளை உன் மனதிற்குள் போட்டு அடக்கி கொண்டிருந்த உனக்காக நான் இருக்கின்றேன். என்றும் இருப்பேன் என் குழந்தையே. என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் என்றும் உனக்கு முழுக்க முழுக்க கிடைக்கத்தான் போகின்றது. கவலைப்படாதே. நான் உன்னோடு இருந்து உனக்கு நடக்க இருக்கும் அத்தனை நன்மைகளையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன் என் குழந்தையே. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. ஓம் பைரவக்காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ காளி தேவியே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.